சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 37வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடுக 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 வழங்கிடுக. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடுக 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 வழங்கிடுக. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 37வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி இணைப்பில் உள்ளார். லட்சுமணன் பழனி, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் தற்போதைய கள சூழல்கள் என்ன, மேலும் அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், விவரங்களை சொல்லுங்க. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 36 நாட்களாக பார்த்தோம் என்றால் சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபி வளாகம், சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி வளாகம், மேலும் இந்த மைனாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் வளாகம் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 36 நாட்களாக போராட்டங்கள் நடத்தியும் பள்ளி கல்வித்துறை சார்பாக பல கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. ஆனால் பேச்சுவார்த்தை உடன்படாது எட்டப்படாத காரணத்தினால் இன்று 37வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 36 நாட்களாக மேற்கொண்டுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொடர் போராட்டமாக இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் ஒரே ஒரு காரணம் பார்த்தோம் என்றால் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரிக்கைகளை வலியுறுத்தினால் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கான காரணம், முன்னொரு காரணம் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு 20,100 ரூபாய் மட்டுமே மாதந்தோறும் சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இதே இடைநிலை ஆசிரியர்களுக்கு 30 முதல் 45,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும், அது போன்ற மாநிலங்களில் வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில், அதாவது கல்வியில் முன்னேற்றம் அடைந்த தமிழகத்தில் ஏன் சம்பளமானது குறைவாக வழங்கப்படும் என்ற கேள்வியை வலியுறுத்த தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் பொறுத்தவரையில் பல கட்டங்களாக நடைபெற்றும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத நிலையில் தொடர் போராட்டங்களாக நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூரில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம், பேரணி போராட்டம் போன்ற பல்வேறு கட்ட போராட்டங்கள் அனைத்துமே இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு பொறுத்தவரையுமே பல கட்டமாக, அதாவது 7 முறை இதற்கு பேச்சுவார்த்தை பொறுத்தவரையுமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை தொடக்க இயக்குநர் உள்ளிட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று இதுவரைக்கும் சமூகமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 37வது நாளாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக நடைபெறக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொடர் போராட்டமாக காத்திருப்பு போராட்டமானது ஒரு பக்கம் நடைபெற வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க உள்ளோம் என தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் போராட்டம் நடைபெற்றாலுமே காலை 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த போராட்டமானது பேரணியாக சென்று அமர்ந்து தமிழக அரசிற்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு மீண்டும் 1 மணிக்கு காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு பல்வேறு சமூக நலக்கூடம் மற்றும் தனியார் மண்டபங்களில் அடைத்து வைக்கின்றனர். மீண்டும் 6 மணிக்கு மேல் அவர்களை வெளியிடுவது திரும்ப ஒரு வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் 37வது நாளாக இன்றும் அதே நிலவரம் தான் காணப்படும். மேலும் எங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராடி வருகிறோம். உடனே இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டமானது அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக தான் இருக்கும் என தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லட்சுமண். போராட வைத்திருப்பாரா கலைஞராட்சி